அன்புடன் வரவேற்கின்றோம். நமது காவேரி மருத்துவமனை குழுமத்தின் இணை நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். விருந்தினர் நடிகர் தம்பி ராமையா அவர்களையும், நுரையீரல் நிபுணர் டாக்டர் செல்வி அவர்களையும், நுரையீரல் டாக்டர் பி சதீஷ் அவர்களையும் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மருத்துவமனையின் வடபழனி கிளையின் இயக்குனர் அவர்களே செல்வராஜ் அவர்கள் நமது சிறப்பு சதீஷ் அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். என்றாலே அனைவரின் கவனத்தையும் பெற்றிருக்கும் நுரையீரல் மருத்துவமனையின் திறப்பு விழாவின் வரவேற்புரையை இப்போது நமது privileged to welcome all of you to a very important and meaningful occasion, the launch of the Kaveri Breath Clinic Mobile Lung Clinic. We are honored to have with us today our chief guest, Thiru Thambi Ramaiah, an acclaimed actor who has inspired the audiences with his talent. Health is everyone's priority, and by standing with us, you are helping raise awareness in an issue that touches. I also take this opportunity to warmly welcome Dr. Arvindan Selvaraj, co-founder and executive director of Kaveri Group of Hospitals. Capacity குறைவது மாதிரி பிரச்சனைகள் இருந்துட்டே தான் இருக்கு. பிரச்சனை என்னன்னா லங் நோய்கள் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட தெரியாமல் போயிடும். சின்ன சின்ன இருமல், சில சமயம் வீசிங், நடந்தா மூச்சு வாங்குறது, இதெல்லாம் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சாதாரணம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் டாக்டரை பார்க்குறதுக்குள்ள இந்த நோய் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடும். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி லங் கிளினிக் நாங்கள் கான்செப்டலைஸ் பண்ணியிருக்கோம். இதோட லங் நோய்கள் ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனிங் மற்றும் லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டையும் நாங்கள் செய்வோம். சிம்டம்ஸ் இக்னோர் பண்ணால் என்ன அபாயங்கள் வரும்னு ஜெனரல் பாப்புலேஷனுக்கு நாங்கள் எஜுகேட் திஸ் இனிஷியேட்டிவ் ரியாலிட்டி. A very special thanks to our press and media friends for accepting our invitation. Members of hospital management, Arvindan sir, Ayappan sir, Kingsley sir, Purna sir, Dr. Sonia, Dr. Sudhakar, and also Jesu and team, and my dear colleagues and distinguished guests. Good morning to everyone. It gives me immense pride and joy to stand before launching our mobile lung unit. It's a milestone in our journey towards bringing quality respiratory care closer to our community. First and foremost, I would like to express my deep gratitude to our hospital management. Without their vision, support and encouragement for believing in this mission. The mobile lung unit is more than just a van with an equipment. It is a moving symbol of hope and accessibility. We all know respiratory diseases are the common and yet often underdiagnosed condition in our society. Many people, especially in underserved areas, are unable to reach hospital for specialized lung evaluation. With this mobile lung unit, we are taking healthcare to their doorstep. And PFT machine. So இந்த van வந்து next 20 days அப்படின்னா ரொம்ப நாளா இருமல் இருக்கு, சளி இருக்கு, டீசிங் ப்ராப்ளம் இருக்கு, அலர்ஜி இருக்கு, ரொம்ப நாள் கேம்ப் அட்டெண்ட் பண்றது மூலமா they can utilize it. So thank you. Respected Chief Guest Thiru Thambi Ramaiah அவர்கள், my good friend and Rotary Club of Madras North President Mr. Satish and Mrs. Satish, and my dear doctors, Dr. Selvi, Dr. Keerthana, Dr. Naveen, and everyone. Thank you, and the media friends as well. Thank you for assembling here. So Kaveri Hospital வந்து இன்னைக்கு வந்து 12,000 beds இருக்கு தமிழ்நாடு. அண்ட் நம்மளோட ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, wherever we are, நம்ம திருச்சி, ஓசூர், சேலம், திருநெல்வேலி, பட்டுக்கோட்டை, சென்னை, எங்கே இருந்தாலும் tertiary and quaternary care, அதாவது அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஃப்ரம் கார்டியாக் சர்ஜரி டு லங் சர்ஜரி, ஆர்த்தோபெடிக் நியூரோ எல்லாமே அதில் தான் நம்மளோட ஸ்பெஷல் எக்ஸ்பர்டீஸ். பிகாஸ் we are able to get the world's best specialists. அந்த லங்ஸ் பொறுத்தவரையிலும் நம்மளோட ஹாஸ்பிட்டல், வடபழனி ஹாஸ்பிட்டல் வந்து இந்தியாவிலேயே ஒரு டாப் 5 லங் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு பெயர் போனது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த எக்ஸலண்ட் மெடிக்கல் டாக்டர்ஸ் வி ஹேவ். ஸோ இந்த மாதிரி டாப் 5 லங் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் பண்ணுற நம்ம ஹாஸ்பிட்டலில் வை வி ஆர் டேக்கிங் எ மொபைல் லங் யூனிட் டு த கம்யூனிட்டி. அதுதான் இதோட நோக்கம். இந்த நிகழ்ச்சியோட ஒரு அப்ஜெக்டிவ் என்னன்னா அதுதான். அனைவருக்கும் காலை வணக்கம்.
வித்தியாசமான மேடை. ஒரு கல்லூரி வளாகம் என்றால் வேறு விதமான விஷயங்களை பேசி தப்பித்து சென்று விடலாம். இங்கே வருவதற்கு ஒப்புக்கொண்டதற்கான காரணம் என் மண் சார்ந்த மலைக்கோட்டையில் பிறந்த மரியாதைக்குரிய மருத்துவர் அரவிந்தன் செல்வராஜ் அவர்கள். காரணம், நிறைய பேர் கல்விக்கு உதவி செய்கிற பொழுது கல்வி தொல்லை, கல்வியாவது இவர் இல்லை என்றால் அவர் ஏதோ ஒரு சூழலில் தப்பித்து சென்று விடலாம், அறிவு இல்லை என்றால் கூட அடுத்தவரிடம் கடன் வாங்கி சென்று விடலாம். ஆனால் உடம்பு என்பது எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய புகழ் கொண்ட மனிதனாக இருந்தாலும் தனது உடம்பை தான் தான் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அந்த மாதிரி உயிர் காக்கும் ஒரு விஷயத்தில் அரசாங்கம் தான் எல்லாத்தையும் எடுத்து நடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எனக்கு 20 குடும்பங்களுக்கு மீது எனக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. இந்த மக்கள் இந்த காவேரி குடும்பத்தை வளர்த்தே கொண்டிருக்கிறார்கள். இந்த காவேரி குடும்பத்தின் மூலமாக மக்களுக்கு, குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இந்த காவேரி குடும்பம் என்ன செய்தது என்றால் அதற்கான சிந்தனை தான் டாக்டர் அவர்கள் சொல்வதை போல இன்னும் 20 நாட்களுக்குள் இல்லம் தேடி மருத்துவம் போல உங்களை தேடி ஒரு மிகப்பெரிய மருத்துவம், நடமாடும் மருத்துவமனை வர இருக்கிறது. 35,000 பேர் 20 நாட்களுக்குள். 35,000 பேர் என்றால் 35,000 குடும்பம். 35,000 குடும்பத்தை 20 நாட்களுக்குள் அடையாளம் கண்டுபிடித்து அவர் வீட்டு வாசலுக்கே வந்து அவர்களுடைய உயிரை காக்கக்கூடிய ஒரு திட்டத்தை முன்மொழிந்ததற்காக மருத்துவ தந்தை என்று அரவிந்தன் செல்வராஜ் சார் அவர்களை அழைக்கலாம். நிச்சயமா ஒருவர் உயிர் மீது ஒருவர் அக்கறை செலுத்துவது என்பது யாரு? கடவுள் செலுத்துவார், இல்லை என்றால் தாய் தந்தை செலுத்துவார். இந்த உடம்பு என்பது மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இதற்கான சொந்தம் யார்? என் தாய், என் தந்தை. 2 பேர் இப்பொழுது இல்லை என்பதற்காக நான் அசௌகரியாக இருந்து விட முடியாது. என் தாயே, தந்தையே, இந்த பூமியில் என்னை பத்திரமாக என்னை பெற்று வளர்த்து விட்டு சென்று விட்டிருக்கிறாய். இந்த உடம்பை நான் நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் என் தாய் தந்தையை நான் நேசிக்கிறேன் என்று அர்த்தம். இந்த உடம்பை சிதைக்கக்கூடிய உரிமை யாருக்கும் யாரும் கொடுத்ததில்லை. தாய் தந்தை சிதைத்துக் கொள்வதை போல இந்த உடம்பு என்பது கோவில் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய உயிர் தான் கடவுள். கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அதே போல நிறைய பேருக்கு நுரையீரல் என்றால் என்ன? நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த மேடையில் என்ன பேசலாம்? காலையில் வாங்கி போடுறது இதயம் 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 போகுது, எதுக்கடுத்த காதலுக்கு இதயம். ரைட்டு, இதயம் இதயம் என்ன செய்யும்? இதயம் என்ன செய்யும்? இதயத்தை இயக்குவதற்கு ஒன்று தேவை, அதுதான் நுரையீரல். பணம் இருந்தா கொண்டு வந்து கொடுத்தா அந்த பெரிய ஷெட்யூல் போட்டு மேனேஜர் அதை ஒர்க் பண்ணுவார். பணத்தை கொடுப்பது யார்? அதான் நுரையீரல். ஒரு தாய்மையான உறுப்பு. இப்ப கடலை நினைச்சு கல்லை கழிச்சிட்டோம்னா பல்லு கீழே விழுந்துடும். இம்மிடியட்டா பல்லு கோவப்படும், ரியாக்ட் பண்ணும். ஒரு தவறான விஷயத்தை இந்த கண் பார்த்து விட்டா என்னடா பாக்குறான், பிரச்சனை உருவாகிவிடும். செவிவெளி செய்தியாக ஏதோ ஒன்று கேட்டை ஆர்வ கோளாறு நாம் அதை நம்பி செயல்பட்டு விட்டால் பகை உருவாகும். மைக்கு கிடைத்து விட்டதே என்று நாக்குக்கு எலும்பில்லை என்று 4 வார்த்தை பேசிவிட்டால் பிரச்சனை உருவாகும். இப்படி எல்லா உறுப்புகளும் இம்மிடியட்டாக ரியாக்ட் பண்ணும். ஆனால் இம்மிடியட்டாக ரியாக்ட் பண்ணாம தாய்மை போன்ற அடைகாத்து நம்மளை தாலாட்டி காப்பது நுரையீரல். எவரெல்லாம் நுரையீரலை பற்றி விழிப்புணர்வு கொண்டார்களோ அவர்களெல்லாம் அவர்கள் இந்த பூமிக்கு தந்த தாயையும் தந்தையும் நேசிக்கிறார்கள் என்று அர்த்தம். தாய்தானே, தாய்தான். பார்க்கணுங்களப்பா, அந்த சுருங்கி போன தசையை தடவி கொடுக்கிற பொழுது கிழக்கு தாய் என் மகனே நல்லா இருப்பா அப்படி சொல்லுகிற பொழுதுதானே. ஆக இந்த நுரையீரல் என்பது எல்லாரும் சொல்றது என்ன? ஸ்மோக்கா? எனக்கு நிறைய தைரியம் பேசுறேன்னா நான் இதுவரைக்கும் ஸ்மோக் தொட்டதில்லை. அந்த ஒரு தகுதி இருக்கு. ஸ்மோக்கில் இருந்து எப்படி விடுபடுவது? அதுதான் இந்த நுரையீரல் மிகப்பெரிய. ஸ்மோக்கில் விடுபடலாம். எத்தனையோ பேர் விட்டுருக்காங்களே. நான் 20 பாக்கெட்டப்பா, நான் 30 பாக்கெட்டப்பா, இப்படி இருந்தவர்கள் விட்டுருக்கிறார்கள். ஸோ இது வேற ஒரு மேடையில் பேசுகிறோம் என்றால் ஒரு என்டர்டைன்மெண்டோடு பேசலாம். இந்த மேடை என்பது பாருங்க எவ்வளவு பெரிய மேடை பழுவுக்கிடையே டாக்டருடைய நண்பர் சதீஷ் சார் வந்திருக்காங்க. நேற்று செல்வி மேடத்துக்கு பேசுறது என்ன பேசவே விட்டாங்க மேடம், டாக்டர் செட்டப்பு எதை வேணாலும் பேசி சமைக்க முடியாதுன்னு. ஸோ செல்வி மேடம், இந்த கீர்த்தனா மேடம், பாருங்க டாக்டர். ஸோ ஒரு அற்புதமான மேடை. எல்லாரும் நுரையீரல் விழிப்புணர்வு, எல்லாருக்கும் விழிப்புணர்வு என்றால் வரும் முன் காப்போம் இல்லம் தேடி கல்வி என்பதை போல வருவதற்கு முன்பாகவே காத்துக் கொள்வதற்கு எல்லோரும் எல்லாரும் பயன்தான். டாக்டர் அற்புதமா சொல்லுவாங்க. பணக்காரன், கவர்மெண்ட் சர்வெண்ட், ஒரு மிடில்
நாலு கழிச்சு லீவ் போட முடியாது, மேனேஜர் லீவ் கொடுக்க முடியாது. இந்த பிரச்சனைகளால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பொருளாதாரத்திலே பின்தங்கி இருப்பவர்களுக்கு, அவர்களுக்காக ஆபத் பாந்தவனாக இந்த காவேரி குழுமம் 35,000 பேரை 20 நாட்களில் கண்டுபிடிப்பதற்காக உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். சரியான இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், வீட்டை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்களால் கரம் பற்றி நம்பி வந்த மனைவி நம்பிக்கையை காப்பாற்றுங்கள். உங்களால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்ட உங்கள் குழந்தைகளுக்கு தந்தை உயிரோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை கொடுங்கள். நன்றி, வணக்கம். வண்டி